ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய சைட் டிஷ் சட்னி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவைப்படுற பொருளும் ரொம்ப கம்மி தாங்க. தக்காளி, வரமிளகாய், பூண்டு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு இருந்தால் போதும். சரி வாங்க செய்யலாம். முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த தக்காளிகளை அந்த பேனில் குப்புற பின்னாடி பக்கமாக அப்படியே கவுத்து வச்ச மாதிரி நம்ம அந்த பேனில் அப்படியே அடுக்கி வச்சிடலாம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணிலாம் தேவைப்படாதுங்க. 1 டம்ளர் தண்ணி இருந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ தண்ணி விட்டாச்சு. இப்போ நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகா வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். அதனால் நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ தட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அதனுடைய அடுத்த பக்கம் வேகணுங்க. அதனால் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லா தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை தண்ணி குறைஞ்சிருந்தது, தண்ணி ட்ரையாக இருந்ததுன்னா மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி வந்து விட்டுக்குங்க. இப்போ நான் மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தக்காளியுமே வெந்திருக்கணும். இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்துருச்சுன்னா அந்த மிளகாயினுடைய ஸ்மெல்லும் சரி, தக்காளியினுடைய ஸ்மெல்லும் சரி நல்லா வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தக்காளியினுடைய தோல் பாருங்கள் அப்படியே சுருங்கிடும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மேல் பக்க தோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி இருக்கும். அதே மாதிரி அந்த உள்பக்கமாக இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்தது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறப்பவே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, அந்த காஞ்ச மிளகா ரெண்டுமே நல்லா அந்த தண்ணியில் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அது மேலே இருக்க தோலை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த தக்காளியிலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மேலே இப்படி உங்கள் விரலை வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே போதும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளியினுடைய தோல் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருங்க. இப்போ இது மாதிரி எல்லா தக்காளியினுடைய தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தோலை எடுத்துருங்க. இப்போ நான் தோலை எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த தட்டில் எடுத்த தோலெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ அந்த காஞ்ச மிளகாய், நம்ம உரிச்சு எடுத்த தக்காளி, அந்த தண்ணி, அது எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு அப்படியே பச்சையாகவே சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அரைச்சிக்கிங்க, நல்லா விழுதாக அரைச்சிக்கிங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டோன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் பேன் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையை கூட்டி தரும். கண்டிப்பாக நல்லெண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி சட்னி கூட வந்து பார்த்திங்கன்னா தாளித்து எடுங்க. இப்போ நான் வந்து பேன் வச்சுக்கிட்டேன். நல்லெண்ணெயை விட்டுக்கிட்டேன். கடுகு போட்டுட்டேங்க. கடுகு போட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நிறைய உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. உளுத்தம்பருப்பு நல்லா சிவக்கணும், தீயக்கூடாது. கறிவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்பலாம் கொதிக்க விடணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு தாளிச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதை கலரி விட்டோம்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த தக்காளி சட்னி தோசைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. நல்ல காரம் சாரமாக இருக்கும். இது கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தோசைக்கு உண்மையிலே ரொம்ப அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். பாய்.